ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குஸ்கா, அதுக்கப்புறமா சிம்பிளான சிக்கன் கிரேவி. வாங்க ஃபஸ்ட்டு குஸ்கா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு 5 போல் பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி சேர்த்துடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா உங்ககிட்ட இல்லாட்டி அதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு அரை கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா சேர்த்து ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. தயிரெல்லாம் நல்லா வெந்து இல்லை லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நானும் 3 கப் ரைஸ் அளவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க ரைஸை 2 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ரைஸில் நல்லா இறங்குற மாதிரி. ரொம்ப கிளறிடக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் அளவு தண்ணி. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அடியிலேருந்து மேல் நோக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட குஸ்கா அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், குஸ்காவை பார்க்கும் போதே தெரியும், நல்லா உதிரியாக பூ மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குஸ்காக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டிஷ் பண்ணாலும் இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வதங்கணும், அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நம்மளோட குழம்பாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, ரைஸாக இருந்தாலும் டோட்டல் டேஸ்ட்டவே மாற்றிடும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், அதை இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை எண்ணெயிலேயே நம்ம நல்லா சுருள கிண்டணும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைனா பரவாயில்ல,
இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்படி நம்ம செய்கிறனால இதிலேருந்து எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் வராது. சிக்கன்னாவே கவுச்சி ஸ்மெல் வரும்ன்ட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுருள கிண்டுறப்ப எந்தவித கவுச்சி ஸ்மெல்லும் வராது. அதே மாதிரி சிக்கன் கழுவும் போது நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு 2-3 தடவை சிக்கன் கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும், சீக்கிரமாகவும் வேகும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவியில் ஓரளவுக்கு தண்ணி வற்றி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறமா என்னோடய சிக்கன் கிரேவி எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் இறக்கிடலாம். இப்போ சுட சுட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குஸ்காவையும் அதோட ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கிரேவியும் வச்சு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி சிம்பிளாக நீங்களும் வீட்டில் குஸ்காவும் சிக்கன் கிரேவியும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.